ஹலோ வெல்கம் பேக் டு சுஷி. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி ரிவீல் ஷூட் வந்து எடுக்க போகிறோம். நான் ரொம்ப சாஞ்ச மாதிரி இருக்கு. இந்த ஷூட்லாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கே நாங்கள் ப்ரெக்னென்ட். ஆமாம், இட்ஸ் பீன் லைக் 6 months. கரெக்டாக 5 months கம்ப்ளீட் ஆகிட்டு இது வந்து 6th month. 6th month வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லலை, யூடியூப்ல சொல்லலை, அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீடு கூட சொல்லல. ஆமா, நிஜமாலே பக்கத்து வீடு கூட சொல்லலை. அதான் இப்படி தூக்கி போயிடுறதுனால காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல. இந்த காஸ்டியூம் வாங்குறதுக்கு எவ்வளவு பாடு தெரியுமா? ஆக்சுவலி வந்து நான் வந்து இல்ல என்னன்னா எனக்கு ட்ரெஸ் கிடைக்குது கொஞ்சம் கஷ்டம். நான் ரொம்ப சூஸியா இருப்பேன், இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லிட்டாங்க உனக்குலாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே நான் என்ன நினைச்சேன், என்ன ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போடலாம் தான் நாங்க வந்து இது பண்ண ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்ல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க சூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்டும் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நான் என்ன நினைச்சேன், சரி இவனுக்கு வந்து லேட் ஆகும், எனக்கு ஈஸியா எடுத்துடலாம். நான் என்ன சொன்னேன், உனக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேற 2-3 வாட்டி சொல்லியிருந்தாங்க உனக்குலாம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் அப்பயே பிளான் பண்ணேன், ஃபீனிக்ஸ் போறோம், H&M போறோம், இந்த மாதிரி சாலிட் கலர்ஸ் வந்து எப்பவுமே H&Mல வந்து H&Mல மாதிரி சாலிட் கலர்ஸா வந்து இருக்கும். அங்க கண்டிப்பா வந்து கிடைச்சிரும், 2 பேருக்குமே கிடைச்சிரும் அப்படின்னு தான் நினைச்சு போனதுமே ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து இவனுக்கு வந்து இவன் வந்து இந்த ஒரு டி-ஷர்ட், இன்னும் ஒரு சட்டை வேற எடுத்தான் இந்த ஷூட்டுக்காக, அப்புறம் ஒரு பேண்ட் வேற ஒன்னு எடுத்தான். ஓகேங்களா, சீக்கிரமா வந்து முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் ஃபுல்லாவே சுத்துறேன். ஃபீனிக்ஸ்ல இருக்கிற எல்லா கடையும் ஏறி இறங்கிட்டேன். இந்த பாடிகான் ஆக்சுவலி இங்க பாருங்களேன், ஒரு நான் இந்த பாடிகான் போட்டிருக்கேன். ஆமா, கலர் இல்லனா கூட பரவாயில்ல. ஆனா என்னன்னா பீசேல் இந்த மாதிரி ஒரு மாடலே இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 6 months முன்னாடி தான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து ஷூட் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்களும் வந்து இதுவா இருந்தாங்க. அவங்க வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ல வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, சூப்பரா இருந்துச்சு. ஆனா பார்த்தா அங்க கூட வந்து எங்கேயுமே வந்து இல்ல. பேசக்கூடாதுன்னு சொல்றது அந்த மாதிரி ஃபீனிக்ஸ் ஃபுல்லா சுத்தி கிடைக்கவே இல்ல. EA ஃபுல்லா சுத்திட்டோம், VR ஃபுல்லா சுத்திட்டோம், VR ஃபுல்லா சுத்திட்டோம், EA ஃபுல்லா சுத்தி எல்லா கடையிலும் EA ல இருந்தது, ஹேண்ட்ல இருந்தது. ஆனா இந்த ஒரு Dress 10,000 சம்திங் சொன்னாங்க. என்ன நிறைய இதுல இந்த மாதிரி இல்ல, சிமிலர் டு திஸ் வந்து Dress இருக்கு. ஆனா எல்லாமே 8,000 rupees 9,000 rupees. மேங்கோல எல்லாம் ஒரு Dress பார்த்தோம், மேங்கோல இன்னொரு கடையில சாலிடா 9,000 rupees வந்து போட்டுருந்தாங்க. ஐய, நம்மளுக்குலாம் இதுல வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு ஆஜியோல எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் ஏஜியோல கண்டுபிடிச்சேன். அப்புறம் வந்து 2 நாள் தான் இருந்தது. சோ அதனால ரொம்ப நாளும் இல்ல. அமேசான்ல பார்த்தேன், இல்ல டெலிவரி Dresses இருக்கு, பட் டெலிவரி வந்து 2 daysல இல்ல. சோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஏஜியோல வந்து ஃபில்டர் போட்டே வந்து எது 2 நாள் டெலிவரி ஆகும். அப்புறம் இந்த கடைசியா ஒரு Dress 2,800 rupees இந்த ஒரு Dress. ஓகேங்களா, இது வந்து அவேலபிளா இருந்துச்சு. இது மட்டும் தான் 2 நாள் அவேலபிளா இருந்தது. இதோட வந்து இதே ஷிப்மெண்ட் வந்து பெங்களூர்ல இருந்து அது ஷிப் ஆகுது. சோ அதனால எனக்கு தெரியும் சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால உடனே புக் பண்ணிட்டேன். கரெக்டா வந்து ஒரு நாள் முன்னாடி, முந்தானேத்தே வந்துருச்சு இந்த Dress வந்து. ஃபைனலி ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரோ. ஆமா, கதை சொல்லணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி ஷூட், ரிவீல் ஷூட், மோஸ்டா இதோட வந்து மெயின் கேரக்டர் நான் தான். ஓகேங்களா, கிட்டக்கட்டும். இதோட மெயின் கேரக்டர் நான் தான். ட்ரெஸ் எடுத்தது பார்த்தா 6,800 ரூபாய்க்கு சார் ட்ரெஸ் எடுத்திருக்காரு. 2 சட்டை, எனக்கு ஒரே ஒரு வந்து ட்ரெஸ். ஓகேயா, காலையில எழுந்ததுல இருந்து எனக்கு மேக்கப் போடு, எனக்கு லென்ஸ் போடு, எனக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடி, எனக்கு வந்து ஷைன் ஸ்ப்ரே அடி. இவனுக்கு மேக்கப் பண்ணி எனக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. லென்ஸ்லாம் போடலங்க. இல்ல அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு லென்ஸ் உருதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து லென்ஸ் வந்து எடுத்துட்டான். சோ வந்து செம ஜாலியா இருக்கு ஆக்சுவலி. வந்து நான் மேக்கப் போடுறேனா, இவன் மேக்கப்பே போடலையா? மேக்கப் நிஜமாலே நான் போடலாம். கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக், கொஞ்சோண்டு ஐலைனர், அப்புறம் என்னது இது? அது just cream. அப்படியே இந்த போக்கரியில ஒரு சீன் வரும்ல, என்னது இது? அது சும்மா ப்ளஷ், அது காம்பி போடுறேன். இல்ல, நான் ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடல கைஸ். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நான் ஒயிட்டா தான் இருக்கேன். நான் மத்தவங்கள மாதிரி வந்து காக்கா கலர்ல இல்ல. ரேசிஸ்ட்ங்க, சரியான ரேசிஸ்ட். சோ அதனால வந்து நான் வந்து அவ்வளோ வந்து மேக்கப்லாம் போடல. இப்போ நாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஷூட் ரிவீல் பண்ண போறோம். அது இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ரீல் வந்து உங்களுக்கு அந்த ரீல் உடனே ஒரு 2 daysல நாங்க வந்து கேட்டிருக்கோம். அதனால போட்டுருவோம். இதான் நினைச்சு ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நாங்க முன்னாடி இந்த அது பாட்டு நாங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். 3rd month 5th month அது என்ன ஆர்டர்ல வரும்னு எங்களுக்கே அது எடிட்டர் கையில தான் இருக்கு. எடிட்டர் சும்மா வச்சிருக்காரு. சரி பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
பை. ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற நேசந்தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசந்தனை காதல் என்றே பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தமிது. So we done with the shoot. Actually shootல நான் நிறைய வீடியோஸ் மேபி வந்து யூடியூப் இந்த மாதிரி வந்திருக்காது, பட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்கும், முன்னாடி இல்லை, கரெக்ட் இல்லை. ஸோ ரொம்ப வந்து எங்கள் ஆக்சுவலி வந்து இது இந்த ஷூட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நம்ம பின்ட்ரெஸ்ட்லலாம் நான் வந்து பார்ப்பேன்ல, லைக் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி அழகாக இருக்கு, ஏஸ்தட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு, நிஜமாலே சொல்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஸ்டுடியோவுமே வந்து ஆக்சுவலி வந்து நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறோம். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்ட் நோஸ் இது மாதிரி அம்மா அழகாக ஆக்சுவலி ரெண்டு பேருமே அழகா இருந்தோம். பிகாஸ் லைக் வர்த் எஃபர்ட், லைக் இந்த காஸ்டியூம் வந்து நாங்க சூஸ் பண்ணி தேடி சூஸ் பண்ணி வந்து எடுத்ததுக்கு ஷூட் முடிச்சாச்சு. ஃபோட்டோகிராஃபர் என்ன ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் இல்ல, அதான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஸ்பீக்கர் தான் வந்து யா எஸ். நம்ம வந்து நாங்கள் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய உண்மையெல்லாம் சொல்லலை, ஏன்னா வந்து அங்கே இருந்து அந்த ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டூடியோட பேக்ரவுண்ட் இந்த செட்டப் வந்து நல்லா தான் இருக்கும், அதனால தான் இந்த ஸ்டூடியோவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் இங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பேக்லாக்னா ஆக்சுவலி ஒரு ஏசி தான் இருக்குது, ஆனால் ரூம் கொஞ்சம் வைடராக இருக்குது அண்ட் ஏசி ரொம்ப பெருசாக வரல. அண்ட் முன்னாடியே வந்து ஏசி போட்டு வச்சிருந்தாவது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவங்க முன்னாடி ஏசி போடல நினைக்கிறேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆமா, எங்களுக்கு வந்து வேற ரொம்ப வந்து சொஃபிஸ்டிகேட்டடா இருந்தது. அண்ட் இன்னொரு டிராபேக் என்னன்னா ஸ்பீக்கர் இல்லை. நான் நிறைய ஸ்டூடியோஸ் போகும்போது நிறைய ஸ்பீக்கர் இருக்கும், கொஞ்சம் நல்லா வைப் பண்ணிக்கிட்டே வந்து சாங் கேட்டுக்கிட்டே வந்து வந்து இது போஸ்ட் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் எங்க ஸ்டூடியோவில் இது ரெண்டு தான் ஆஸ் ஆஃப் நவ் வந்து எங்களுக்கு வந்து. அண்ட் ட்ரையல் ரூம் ஆக்சுவலா வந்து இங்க வந்தா உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் ரூம் மாதிரி இருக்காது. சி இது ஆக்சுவலா வந்து ஒரு பிரெக்னன்சி அண்ட் நீங்க ஒரு பேபி ரிலேட்டட் ஷூட் வந்து பண்ணலாம். அது மெயினா இது வந்து ப்ராப் ஷாப்பு, அங்க ஒரு ரூம்ல வந்து ஸ்டுடியோ மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க. நிறைய திங்ஸ் ஐ மீன் அந்த நம்ம ஷூட் எடுக்கிற இடத்துல மிரர் இல்ல, அண்ட் வந்து சேஞ்ச் ரூம் மட்டும் லைக் நம்ம நார்மலா வந்து நார்மலா வெளியே போனாலாம் ஒரு ட்ரையல் ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர we cannot do the makeup. ஸோ இந்த பேக்லாக்லாம் அங்கே இருக்கு, நீங்க மேக்கப் அண்ட் ஹேர் டூலாம் பண்ணிட்டு தான் வரணும். ஆக்சுவலி அவங்க எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்க மேக்கப் அண்ட் ஹேர் டூலாம் பண்ணிட்டு தான் வரும், இங்க வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி மேபி நீங்க வந்து இந்த ஸ்டுடியோ வேணா சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டுடியோன்னு சொல்ல வந்துட்டேன், இட் இஸ் ஆர்டிஸ்டா ப்ராப் ஷாப் அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நேமே இருக்கும் பெசன் நகர்ல. பட் ஆனால் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இங்கே வந்து எடுத்திருக்காங்க. மெயினாக நிறைய மெட்டர்னிட்டி ஷூட்ஸ் அண்ட் கப்பிள் ஷூட்ஸ். இங்கே ஒரு பெட் மாதிரி ஒன்று இருக்கும் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒயிட் தீம்ல கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் முன்னாடி நீங்கள் கிளிப்பிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் அண்ட் யூ கேன் கம். அண்ட் எங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து இட் இஸ் 1500. சாரி, 2 ஹவர் சேர்த்து எடுத்தா இட்ஸ் 2500. இல்லை 3000 நினைக்கிறேன் ஓவராலா. ஆமா, பர் ஹவருக்கு இட்ஸ் 1500. And yeah, overall it's okay. எக்ஸ்டென்ஷன்லாம் தர மாட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணா திருப்பி you have to pay. ஆமா, நம்ம என்ன கரெக்டான டைம் நீங்க ஒரு 10-15 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆக்சுவலி இங்க வந்து பே பண்ணணும்னாங்க. பட் ஓகே, பட் எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேயா இருந்துச்சு. இந்த 2-3 டிராபேக் தான் இருந்துச்சு, மற்றபடி இட் இஸ் குவைட் ஓகே. அண்ட் ஷூட் எல்லாமே நல்லபடியா போச்சு. உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும் போதே லைக் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அந்த ரீல் வந்து நாங்க வந்து பிரெக்னன்சி ரிவீல் ரீல் வந்து இதோட லிங்க் கீழே அட்டாச் பண்றேன், போய் பாருங்க. தேங்க்யூ, பை பாய்.